இந்த மத்திய நிதியமைச்சருடைய அறிக்கையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்தினுடைய 9 முக்கியமான வளர்ச்சிக்கான தூண்களில் கல்வி ஒன்று என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அதற்கான ஒதுக்கீடு என்பதை பற்றி அவர் தெளிவாக எதுவும் விளக்கவில்லை. அது மட்டும் இல்லை, நிதி என்று பார்க்கும்போது சங்கல்ப் ஸ்கீம் திறன் வள மேம்பாட்டுக்காக 4000 கோடிங்கிறது மட்டும் அவர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு டெமோகிராஃபிக் டிவிடன் இளைஞர்கள் பட்டாளம் இந்தியாவில் 2 பங்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அதில் ஏராளமான இளைஞர்களுக்கு திறன் மேம்பட வேண்டும் என்றால் இந்த 4000 கோடி என்பது போதுமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அது பத்தாது அப்படிங்கிறது தான். மற்றபடி மருத்துவ கல்வி மேல்நிலை கல்விக்காக ஒரு 5000 சீட்ஸ் புதுசாக கொண்டு வர போகிறோம். அது ஒவ்வொரு ஆண்டும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா மருத்துவ கல்விக்கு அதிகமான முதலீடு என்பது தேவைப்படுகிறது. ஆக எந்த அளவுக்கு இது அரசாங்கம் தான் செய்ய முடியும். ஆனால் இந்த இவருடைய கல்வி கொள்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தனியார் துறைக்கு ஊக்கமளித்து தனியார் துறையில் இந்த மருத்துவ கல்வி அதிகமாக கொண்டு போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி என்பது இதில் எழுது. அதுபோக ஏராளமான எதிர்பார்ப்பு என்பது கல்வியாளர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட எல்லாம் இருந்தது. இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு பட்ஜெட்டில் குறைந்தபட்சம் ஒரு 6% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிதி ஒதுக்கீடு செய்யணும் என்பது கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாலேஜ் எக்கானமியாக இருக்கும்போது இந்த 6% பத்தாது, குறைந்தது 10% இருக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், ஆனால் அதை பற்றி எந்த பெரிய அறிவு ஒன்றும் வரல. இந்த அனைவருக்கும் கல்வி என்பது சர்வ சிக்ஷா அபியானுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ கூட்டியிருக்காங்கிறத பற்றி அமைச்சர் ஒன்றும் சொல்லலை. அதே போல் இடைநிலை கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, அந்த பல ஸ்கீம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு, விமெனுக்கு, ட்ரைபல் விமெனுக்கு, இவங்களுக்கெல்லாம் பழைய ஆட்சியில் இருந்த பல்வேறு ஸ்கீம்ஸு, அது டார்கெட்டட் ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாத்தையும் ரூசாவோட அல்லது ஆர்எம்எஸ்சியோட மெர்ஜ் பண்ணாங்க. இப்போ அதுக்கெல்லாம் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னங்கிறத பற்றி இது எதுவுமே இல்லைங்கிறத நாம் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குரிய ஒரு பட்ஜெட்டாக தான் கல்வியாளர்கள் பார்க்குறோம். மாணவர்களுக்கு கல்விக்கான இந்த லோன் அதில் வேவரை பற்றி ஒன்றும் பேசலை. இந்த இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் அதில் நிறைய டவுட்ஸ் இருந்ததுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் 100% இன்ட்ரெஸ்ட் வே பண்ணுறதுங்கிறது 8 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு இது பொருந்தாதுங்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவர் லோன் வாங்கினார்னா அவருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வேவர் இருக்காதுன்னு சொல்லும்போது இது ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் எய்ம்ஸ் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வரும், அதுவும் குறிப்பாக மதுரை நகரத்துக்கு வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது இங்கே இந்த அறிவிப்பு ஒன்றும் இல்லை, ஜார்க்கண்ட், குஜராத்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்துக்கான அந்த எய்ம்ஸ் நிறுவனம்ங்கிறது என்னது, அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது மதுரைக்கு வரப்போகுதாங்கிறத பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை எங்களுக்கு அளிக்கிறது என்பது தான் நாம் இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வித்துறையாக இது இருக்கிறது. இந்த கல்வித்துறையில் இன்றைக்கும் கூட பள்ளிக்கல்வி இந்திய மக்களில் 73% பேருக்கு தான் கிடைக்குது. ஏறத்தாழ 27% அந்த 6 வயதுலேருந்து 23 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இவங்களுக்கு இன்றைக்கும் முழுமையாக கல்வி போய் கிடைக்கவில்லை என்பதும், ஏறத்தாழ அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் 3.3 கோடி பேர் இன்றைக்கு பள்ளிக்கூட வாசலையே எட்டி பார்க்காதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதும், அவர்களை எல்லாம் இந்த கல்வி அமைப்புக்குள்ளே கொண்டு அவர்களுக்கு கற்பித்தல் நடப்பது என்பதற்கு என்ன ஏற்பாடு என்பதை பற்றி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. விவேகானந்தன், நீங்க இது ஏமாற்றத்தை தரக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கறத நிறைய சொல்றீங்க. இப்ப நீங்க சொல்லும் பொழுது பாஜகவை சேர்ந்த ராகவன் தன்னுடைய கருத்தை முன்வைக்க நினைக்கிறார். திரு ராகவன், நீங்க இவர் வைக்கக்கூடிய பொதுவா பட்ஜெட்ல ஒரு தலைப்புல ஒட்டி பேசுவாங்க, அனெக்சர் பின்னாடி வரும். அது இன்னைக்கு மாலை வர வாய்ப்பு இருக்கு. இவர் ரொம்ப டீட்டெயிலா அதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். சர்வ சிக்ஷா அபியானில் எவ்வளோ தூரம் அலாட் பண்ணியிருக்கிற அதெல்லாம் பார்க்க முடியும். பொது இதில் வரலங்கிறதுனால ஒதுக்கீடே இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்குடி திட்டங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு பேசுகிறாரு. 55,000 கோடி இது அதை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸே பண்ணார். 55,000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தயவுசெய்து அதை அவர் பார்க்கணும். நீங்கள் பொதுவாக எய்ம்ஸ் வரலன்னு சொன்னால், எய்ம்ஸ் ஆல்ரெடி முதல் பட்ஜெட்லேயே
எந்த மாநிலங்கள் எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, ஐஏஎம் இருந்தாலும் சரி, எது விரும்பினாலும் அவர்களுக்கு வசதி செய்து தர மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அந்த குழுவே வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அதற்கு ஒப்புதல் தரணும். அந்த ப்ராசஸில் தான் இருக்கே தவிர ஒவ்வொரு பட்ஜெட்லையும் தமிழ்நாடு எய்ம்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த முறை புதியதாக 2 எய்ம்ஸ் அங்கே குஜராத்தில் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு ஜார்க்கண்டில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே அலாட் பண்ணி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளெல்லாம் எய்ம்ஸ் வராது, பெரிய வேலையெல்லாம் நடக்கணும். அதுக்கு மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டில் சொல்லலையேங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாக ஒரு நிமிஷம், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கோடி இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லியிருக்குது. இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கிறார், டைரக்டாக சொல்லியிருக்கிறார். அதனால் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அந்த கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் நிலுவைத் தொகை 9,000 கோடி அலாட் பண்ணியிருக்குது. அதே பிரதமர் சொன்ன போல சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கிறதே தவிர மீதி அதெல்லாம் இன்னும் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறாங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அனெக்ஷரில் வரும், இதில் சொல்ல மாட்டாங்க. ரைட், எல்லாமே அனெக்ஷரில் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ கடந்த வருட பட்ஜெட்டையும் இந்த வருட பட்ஜெட்டையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பாருங்க, அவசியம் பாருங்க, யார் வேணாலும் பார்க்க வேண்டியது தான். அதாவதுங்க, நான் தான் சொல்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னா ஒன்றும் சொல்லலை. ஒவ்வொரு முறையும் எது ப்ரையாரிட்டிஸ், ஒவ்வொரு பட்ஜெட்டில் ஒவ்வொன்றுத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே சொல்லியிருக்கிறார், டிஜிட்டலைசேஷன் ரொம்ப முக்கியம், கேஷ்லெஸ் எக்கானமியை அதிகமான கவனம் கொடுக்க போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கேஷ்லெஸ் எக்கானமிக்கு அதிக கவனம் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து மீனவர்களுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படிலாம் பேசுறது இல்லை. எல்லா பட்ஜெட்லையும் யார் யாருக்கு என்னென்ன எந்த மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ அலோகேஷன் இருக்குமோ அது இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணுங்கிறதுனால தான் டிஜிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ தூரம் முக்கியம் கொடுத்துருக்குறாங்க. 1.5 லட்சம் கிராமங்களில் ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி அதுக்கு ஒரு இந்த வாட்டி முன்னுரிமை கொடுத்து பண்ணியிருக்காங்கிறதுனால இன்னொன்று கொடுக்கலைங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படிலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த பட்ஜெட்டையும் இந்த பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏதாவது மோடி மாயாஜாலம் வித்தையாக இருக்குது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் மூலதன செலவு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தனித்தனியாக கொடுப்பாங்க. அது வந்து ஒரு கேபிட்டலை உண்டாக்கும், ஒரு அசட்டை உண்டாக்கும். இப்போ வந்து அதை சொன்னால் இவங்க செலவு பூரா எல்லாத்தையும் சேலரிக்கே செலவிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் கூட இருக்கலாம். அதை கேள்வி கூட கேட்க முடியாத அளவு எப்படி ஒவ்வொரு வித்தையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசுடைய ஜிடிபி நம்பர் கூட நம்ப முடியாத அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பட்ஜெட் நம்பரும் நம்ப முடியாத மாதிரி இருக்குது. ராகவன் பேஸ்டர் சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஐஏஎம் கொண்டுட்டோம், எய்ம்ஸ் கொண்டுட்டோம், ஆனால் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னாங்க. பக்கத்து மாநிலமான 20 சந்திரபாபு நாயுடுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு கூட்ட அணி இருக்குது, அவங்க எல்லாம் பண்ணுறாங்க, தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு காட்டுது. 21 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டு கடந்த 2 வருடங்களில் சந்திரபாபு நாயுடு அங்கே கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ராகவன் என்ன பதில் சொல்லுவான்னு தெரியல. ஏன்னா தமிழகத்தை ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னுவாங்க. தமிழகத்தை ஒரு சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இது இல்லை. முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பழையில போன முறை ஒவ்வொரு வருடம் பட்ஜெட்டில் பேசிட்டு இவர் ஸ்டெட்டிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு இருந்தார் நிதியமைச்சர். போன வருடம் நாங்கள் இன்னும் செலவழித்தோம், இந்த வருடம் இன்னும் செலவழிக்கிறோம், எவ்வளவு இன்க்ரீஸ் டார்கெட்டடாக கொடுப்பாங்க. அதை பற்றி ஒரு வழவழ குழன்னு ஒன்றுமே சொல்லாமல் இது நான் இத்தனை பேர் வருமான வரி கொடுத்தாங்க, கொடுத்தாங்க, இதெல்லாம் யாருங்க, நாங்கள் போய் அதை படிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் கல்வித்துறையோ பொருளாதாரத்துறையோ இல்லை ஹெல்த்தோ பார்க்கச்சு எனக்கு என்ன செலவழிச்சிங்கன்னு மக்கள் காத்து கிடக்குறாங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த இதுக்கு இப்போ சொன்னாரு, ராகவனே சொன்னாரு, டிஜிட்டல் எக்கானமிக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு கிராமம், அது எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, போன வருஷம் எவ்வளவு ஒதுக்கினாங்க, இதையெல்லாம் வந்து தெளிவாக போன பட்ஜெட்ல ஒன்னு புட்டு வைப்பாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா there's no comparison of what was allocated last year. பட்ஜெட்ங்கிறது அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போறோம்னா சார் பட்ஜெட் ராகவன் சார் அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க என்ன அழகு பண்ணிருக்கீங்க. there's also இது சொன்ன பட்ஜெட்ல அதுக்கு முந்தின வருஷம் கம்பேர் பண்ணி என்ன growth இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அத பத்தி சொல்லலன்னு பேசுறாரு சார். ஒன்னு சொல்றேன், 21 ஆம் தேதி செப்டம்பர் நீங்க சொல்றீங்க பட்ஜெட் பார்த்தேன்னு சொன்னீங்க. பத்மநாபன் அவர்கள் திரு நாராயணன் அவர்களே 21 ஆம் தேதி செப்டம்பர் நடந்த கேபினெட் மீட்டிங்ல நாங்க ரெவென்யூ அல்லதுன்னு சொல்ல போறது இல்ல, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் சொல்ல போறது இல்ல, நீங்க பாட்டு உங்க கேபினட் மெஜாரிட்டி தான் சொல்ல போறோம் சொல்லி இருக்குது. ஏமாற்றி IMF ல மாறி இருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு?
இல்ல, இல்லைங்க, terms எப்படிங்க? நம்ம வேற அதாங்க, ஏன்னா உங்க rule இந்த மாதிரி சொன்னா transparency கிடையாது, budgetingல transparency கிடையாது, budgetingல அதாவது accounting தெரிஞ்சவங்க நம்ம ஆடிட்டர் சொல்வாரு, one of the important principle in accounting is consistency. பழச வந்து நீங்க புதுசுக்கு மாத்தீங்கன்னா you should restate the old so you can compare னு உண்டு. அதையெல்லாம் செய்யக்கூடிய வசதி இல்லாம எல்லாரையும் நாங்க மாத்த போறோம். இப்படிதான் செஞ்சாங்க. இவங்க செய்வது ஒண்ணுமே ஜிடிபி அது மாதிரி தான். You should restate the past and so we can compare. அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டிங்கும் நீங்க you can change but you should restate the past. So ஒரு போன வருஷம் என்ன பண்ணாங்க, வளர்ச்சி இருக்கா வளர்ச்சி இல்லையா, ஏன்னா இவங்க ஒரு குழப்பமான அரசு, குழப்பத்திலே வாழ்கின்ற அரசு, குழப்பத்தை உண்டாக்குகின்ற அரசு, இப்படிதான் குழப்பிக்கிட்டு இருக்காங்க.